வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே சட்டநாதபுரம் நத்தம் கிராமத்தில் 4 வழி சாலையால் இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட கிராம மக்கள் சென்று வர சுரங்கப்பாதையும் மேம்பாலமும் அமைக்க கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலை விரிவாக்க பணி அமைக்கும் பணி இரவு பகலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சிக்குட்பட்ட நத்தம் கிராமத்தை 2ஆக பிரிக்கும் விதமாக நடுவே 4 வழி சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த இரு பகுதி மக்களும் அத்தியாவசிய தேவைகளுக்கு 2 புறமும் சென்று வர வேண்டிய நிலையில் 4 வழி சாலையை கடந்து ஆபத்தான முறையில் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சாலை பணிகள் துவங்கும் போதே தங்களுக்கு சுரங்க வழிப்பாதை மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தின் போது அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதும் சுரங்கப்பாதை அமைத்து தருவதும் என தொடர்ந்து கூறி வந்தன. இந்த நிலையில் பெயரளவில் சிறிய சுரங்க பாதை அமைத்து மழைக்காலங்களில் தண்ணீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. 2 கிராம மக்களும் மேற்பகுதி வழியாக இருபுறமும் சென்று வருவதற்கு 4 வழி சாலையின் நடுவே மைய பிரிப்பான் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளும் இதுவரை துவங்கவில்லை. இந்த நிலையில் முன்னறிவிப்பு இன்றி சாலை சோதனை முறையில் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த வாரம் இந்த சாலையில் விளையாடிய 8ஆம் வகுப்பு மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சென்று வருவதற்கு சுரங்கப்பாதை முழுமையாக அமைத்து மேல் பகுதி 4 வழி சாலையிலும் வேகத்தடையுடன் கூடிய மைய பிரிப்பான் அமைத்து பிறகே 4 வழி சாலையை பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நத்தம் பகுதிக்கு வருகை தந்து சுரங்க வழி பாதையை விரைந்து முடிக்க சாலை வசதி ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நத்தம் பகுதி மக்களுக்கு அனைத்து வாகனங்களுக்கும் சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைத்தால் மட்டுமே பெரும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும். இல்லையென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை புரிந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.